நீட் எக்ஸாம் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டு +2ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இவங்களுடைய சிலபஸ் தனியாக இருக்குது. சிபிஎஸ்சி +2 சிபிஎஸ்சி இருக்குது, அதனுடைய சிலபஸ் வேறு. இதில் ரெண்டுத்துலையும் பார்த்தா வெவ்வேறு சிலபஸ் தான். இதனால் மெடிக்கல் போர்டு, மெடிக்கல் கவுன்சில், கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீட் அதாவது மருத்துவத்துறை டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்டை செக் பண்ணுறாங்க. அதுக்கோசரம் வந்து தான் நீட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. மருத்துவத்துறைன்றது ஒரு ரொம்ப முக்கியமான துறை. ஏன்னா டாக்டர் ஒரு உயிரோட கூடிய உயிரோட விளையாடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வந்து சரியான அடிப்படை தகுதி இருக்கா, நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணோம். அது கண்டிப்பாக சரிதான். இது வந்து அறிவு சார்ந்த பிரச்சனை. ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி அப்படிலாம் கணக்கு கிடையாது. மருத்துவத்துறை படிக்கிறதுக்கு இவங்க அடிப்படை நாலேஜ், அறிவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதுக்கோசரம் தான் அந்த டெஸ்ட்டு. ஒரு ஸ்டேட்டில் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லையே எக்ஸாம் எழுதுகிறாங்க +2, ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஒரு 200 பேர் 150 பேர் பிள்ளைங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் எழுதுகிறாங்க. அதே ஸ்கூலில் எழுதுகிறாங்க. அந்த ஸ்கூலினுடைய மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்றதுக்கோசரம் குறுக்கொழியில் அவங்க மாணவர்களுக்கு காப்பி அடிக்க விட்டோ இல்லை எக்ஸாமினருங்களுக்கு ஏதாவது சொல்லியோ ஏன் அவங்கள வந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து வழி பண்ண மாட்டாங்க. என்ன நிச்சயம். இதே கவர்மெண்ட் ஸ்கூல்னா இன்னைக்கு ஒரு 2 மாஸ்டர் இருப்பார், அடுத்த வருஷம் ஒரு 2 மாஸ்டர் இருப்பார், அவங்க அதை பற்றி கவலை கிடையாது. அதனால வந்து நியாயமாக எழுதுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் நியாயமாக எழுதுறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக கம்மி. எல்லா ஸ்கூல்லையும் நான் சொல்லலை, ஒரு சில ஸ்கூலில் ஃப்ராடு பண்ணாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தானே. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும். அதனால் நீட்டுன்றது ஹோல் இந்தியாவுக்கும் ஒரே கொஷின். அதனால் வந்துட்டு மெடிக்கல் கவுன்சில் அவங்க வந்துட்டு நீட் எக்ஸாமை பொதுவாக ஸ்டூடெண்ட்டுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து மெடிக்கல் சீட் கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக ஒரு நியாயமானது தான். ஒரு அனிதாவினுடைய உயிருக்கோசரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் நீட் வாங்கினீங்கன்னா பின்னாடி வந்து சரியான மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் எவ்வளவு 1000 உயிர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்குமே, அதை பார்க்கணும் இல்லையா. இது மாதிரி 10th அதில் கூட 10th +2 உள்ளவங்க தான் தோல்வி அடைகிற மாணவர்கள் ஒரு சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கோசரம் +2 10th எக்ஸாமில் எடுத்துட முடியுமா? நீட் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகுறேன்னா அப்போ நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து போராடுறீங்க?